ம், வணக்கம் தாத்தா. நீங்கள் இன்னும் இந்த ஃப்ளைட்டில் வந்த மூட்லேயே இருக்கிறீங்க தாத்தா. ஏதாவது ஃப்ளைட்டில் வரும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. அஹ், ரொம்ப நல்லா இருந்துச்சு தாத்தா கேட்குறதுக்கு. 22 minutes வீடியோ போட்டுக்கோ. 2 minutes மாதிரி தெரிஞ்சிச்சு தாத்தா. நீங்கள் சொன்னது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. வேறு ஏதாவது சின்னதாக சொல்லுங்கள் தாத்தா. ஓகே சொல்லுங்கள். பாயம் புலி ஜம்பிங். நோ நோ, திஸ் இஸ் பாக்ஸிங் ஸ்டைல். ஜம்பிங் என்ன தாத்தா, பாயும் புலி ஜம்பிங் என்ன சொல்லுங்கள் தாத்தா. எங்களுக்கு ஆர்வமாகுது. நீங்கள் ஏதாவது சொன்னாக்கா அது சீக்கிரமாக சொல்லுங்கள் தாத்தா. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சொல்கிறீங்களா? சொல்கிறேன் பாருங்க. நான் விமானத்தில் பயணம் ஆரம்பித்தேன் 9:30. இல்லை, அது ஃப்ளைட்டு லேட் ஆகிடுச்சு. 10 o'clock. 10 o'clock வச்சுக்கோங்க. நான் 10 o'clock விமானத்திலிருந்து சென்று கொண்டிருந்தேன். நான் 10 மணிக்கு பகலில் ஆரம்பித்தேன். 12 மணி நேரம் பயணம் செய்தேன். தாத்தா 12 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்களா? ஆம் சொல்லுவாங்களே. அதிலே ஒரு அனுபவம், சந்தோஷம். பாருங்க, நான் 10 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறினேன். அந்த பயணத்தின் நேரம் 12 மணி நேரம். அப்போது 10 மணிலேருந்து 10 மணி பகல், காலை 10 மணி. இந்த 10 மணிலேருந்து கணக்கு போட்டாக்கா 11, 12, 13 இல்லை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. என்ன தாத்தா, நான் 1 2 3 சொல்கிறீங்களா? இல்லை சொல்லுவாங்களே. பாருங்கள், காலை 10 மணிக்கு நான் விமானத்தில் பறக்க ஆரம்பித்தேன். 10லேருந்து 11, 12 ஆகிட்டாக்கா 2 hour ஆச்சு. இப்போ 12லேருந்து இன்னொரு 10க்கு இன்னொரு 10க்கு 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 12 மணி நேரம் ஆகுது. இந்த 12 மணி நேரத்தில் நான் இருட்டை சந்திக்க வேண்டும். ஆரம்பித்தது 10 மணிக்கு. ஆஸ்திரேலியா டைம் வர 12 மணிக்கு நான் அங்கே போய் சேரணும். அப்போது நான் இரவு நேரத்தையும் கொஞ்ச நேரம் பயணம் பண்ணேன் இல்லையா. ஆனால் நான் ஒரு 10 மணிலேருந்து பயணம் செய்யணும் இருக்கும்போது இருட்டுறதுக்கு முன்ன இந்தியாவுக்கு க்ளோஸாக வந்துட்டேன். இந்தியாவுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். எப்போ ஜம்ப் பண்ண, இருட்டு இங்கே ஆஸ்திரேலியாவில் இருட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நான் அங்கேருந்து இந்தியாவுக்கு பறந்துட்டேன் பாரு. அங்கே 4 மணி அளவில் மாலை 4 மணி அளவில் நான் இந்தியாவை போய் சேர்ந்தேன். அப்போது 12 மணி நேரம் பயணம் பண்ணி கூட பகலேருந்து எருவு சந்திச்சுட்டு இருக்கணும். நான் அந்த இருளை சந்திக்காமல் அந்த கொஞ்ச நேரம் அது பகல்லையே ஆஸ்திரேலியாவில் பயணம் பண்ணி அப்புறம் இந்தியாவில் 4 மணி அளவில் சாயங்காலம் 4 மணிக்குள்ளே நான் பெங்களூரில் சேர்ந்துட்டேன். பாருங்கள், நான் இருளை சந்திக்கவே இல்லை, இருளை நான் பார்க்கவே இல்லை. 12 மணி நேரம் பயணம் செய்தோம். காலை 10 மணிலேருந்து மாலை
நேரத்தில் இருளை சந்திக்காமல் பகலை போய் ஜம்ப் பண்ணிட்டேன், பாயும் புலி. அங்கேருந்து இந்தியா டைம் பிரகாரம் 4 மணிக்கெல்லாம் நான் இந்தியாவில் சேர்த்தேன். இந்த நீண்ட பயணத்தில் நான் இரவை ஜம்ப் பண்ணி பகலிலேயே பயணம் செய்தேன். பகலிலேயே பயணம் செய்து அங்கே வேறு அந்த 4 மணிலேருந்து இரவு 9 மணி 10 மணி வரையும் இருக்க வச்சுக்கலாம். அவ்வளோ நேரத்துக்கு பகலதையே அனுபவித்தேன். பல மணி நேரம் இரவை தாண்டி போயிட்டேன். இதை தான் பாயும் புலி சொன்னேன். அந்த இரவு வரத்து முன்னே அங்கேருந்து திருப்பம் பகல்லையே ஜம்ப் பண்ணிட்டேன். சாயங்காலம் 4 மணி ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த இருளை நான் சந்திக்கவே இல்லை. வெளிச்சத்திலேயே வீடு போய் சேர்ந்துட்டேன். செல்வங்களே, ஒரு சிறிய அனுபவம். தாத்தா நீங்கள் சொல்கிறது புரியலையே தாத்தா. பாருங்கள் செல்வங்களே, அந்த 12 மணி நேரம் பயணம் பண்ணும்போது பகலில் 10 மணிக்கு ஆரம்பித்த இது அந்த சாயங்காலம் ஆஸ்திரேலியாவிலே இருந்தாக்கா நான் 6-7 மணிக்கு இருளை சந்திக்க வேண்டி இருந்திருக்கும் அல்லவா. அதற்குள்ளாகவே நான் இந்தியாவுக்கு போய் சேர்ந்துட்டேன். இந்தியாவில் வந்து 4 மணிக்கெல்லாம் அதே பகல் நேரத்துலேயே நான் பயணத்தை முடித்தேன். அது 4 மணிக்கு இந்தியாவில் போய் சேர்ந்து கூட அங்கேருந்து இன்னும் ராத்திரி 10 மணி வரையும் பகலாகவே அந்த பகல்லையே போய்ட்டு அந்த இரவை சந்திச்சிட்டேன். நான் பெங்களூர் போய் சேர்ந்தது 4 மணிக்கு வெளிச்சத்தில் போயிட்டேன். 12 ஹவரில் நான் இருளை சந்திக்கவில்லை. தாத்தா என்ன தாத்தா டெக்னிக்? ஆமாம் சொல்லுங்களே, கொஞ்சம் அந்த இருளை வரத்துக்குள்ளே அங்கேருந்து இந்தியாவில் ஜம்ப் பண்ணிவிட்டு அங்கே அப்போ தான் 4 மணி பகல். இந்த பகலோடு பகல் கனெக்ட் பண்ணிவிட்டு வெளிச்சத்திலேயே நான் வீடு சேர்ந்தேன். தாத்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தாத்தா, எக்ஸ்பீரியன்ஸு தான் தாத்தா. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு வெளியே பண்ணாக்கா பகல் நேரம் முடிச்சுட்டு இரவு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 6 ஹவர்ஸ் இல்லை, 6 மணிக்குள்ளே 6லேருந்து 6 வரையும் அந்த 12 மணி நேரத்தில். அந்த 12 மணி நேரத்தில் இங்கே வந்து இருளை சந்திக்காமல் பகலே நான் போனேன். அது ஒரு சின்ன அனுபவம் தாத்தா. இன்னொரு அனுபவம் சொல்லுங்கள் தாத்தா. நல்லா தாத்தா நீ சொல்கிறது. ஓகே, let us meet in the next video.